வெல்கம் டு Freshlyinhome. நான் உங்கள் ஷாலினி. இன்றைக்கி ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் அதை தாங்க பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னு தெரியுமா? கிறிஸ்பி பேபிகார்ன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக் சனா சாந்தினியோட ரொம்பவே ஃபேவரட்டுங்க. அவங்க வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் கூட இதை நான் அதிகமாக செஞ்சு கொடுப்பேன். எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இந்த பேபிகார்னோட ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு சைடில் நானும் சாப்பிடுவேன். ஸோ இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக் கிறிஸ்பி பேபிகார்ன் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது கிறிஸ்பி பேபிகார்ன் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேபிகார்ன் ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம பேபிகார்ன் எடுத்திருக்கோம். இப்போது இதை பாயில் பண்ணுறதுக்கு நான் ஒரு சாஸ் பேனில் நான் வந்து தண்ணி ஊற்றி அதை ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது இதில் நான் பேபிகார்னை உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் பாயில் பண்ணிக்கோங்க. போதும், ரொம்ப பாயில் பண்ணிடாதீங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறதுலேயே அது இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம். இப்போது இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கான மசாலா பேட்டர் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம அதை இப்போ ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பவுலில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாம், கொஞ்சமாக மிளகாத்தூள். அடுத்தது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பு தழை, அப்புறம் இந்த பேட்டருக்கு தகுந்த உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு திக்கான பேட்டராக கலந்துக்கோங்க. ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக, அதாவது ஒரு தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம வந்து கலந்துக்கலாம். இதை வந்து ஒரு திக்கான பேட்டராக கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக நான் வந்து கலந்துக்கிட்டேன். இப்போது நம்ம பேபிகார்ன் பாயில் ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பேபிகார்ன் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஓவர் பாயிலிங் பண்ணிடாதீங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் பாயில் ஆச்சுன்னா போதும். இப்போது நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பேட்டர், அதில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பேபிகார்ன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் பாயில் பண்ணி பேபிகார்னை எடுத்து இப்படி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நம்மளோட இந்த பேட்டரில் நம்ம டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ செம்மையாக இருக்கும். பாருங்கள், இப்படி இதில் போட்டு இப்படி லைட்டாக ரோல் பண்ணி எடுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் திக்கான பேட்டராக எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போது இதில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இது வந்து பேபிகார்ன் வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் அதனால தான் வந்து முழுசாகவே போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வேக வச்சதுக்கப்புறம் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வேக வச்சதுக்கப்புறமா 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, முதல்லையே கட் பண்ணிவிட்டு வேக வைக்காதீங்க. நம்ம எல்லா பேபிகார்னையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது செம்மையாக கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்கள் வந்து மயோனீஸு, கெச்சப்பு இந்த மாதிரி எது கூட வேணாலும் இதை டிப் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்காக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதோட டேஸ்ட்டு. என் பசங்களுக்கு இது ரொம்பவே ஃபேவரெட்டு. அவங்களுக்கு அடிக்கடி வாரத்தில் 2 நாள் இதை வந்து செஞ்சு கொடுத்துருவேன். வெவ்வேறு மாதிரி செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இதில் நான் என்னென்ன ரெசிபி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதில் என்னென்ன மாதிரி என் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்மளோட கிறிஸ்பியான பேபிகார்ன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம கெச்சப் கூட மயோனீஸ் கூட சர்வ் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை கெச்சப் கூட சர்வ் பண்ணலாம். வாங்க.
கிறிஸ்பி பேபிகார்ன் ஃப்ரை எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சுங்க. அதில் வந்து அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் தாங்க அமேசிங், செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் மொத்தமாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு கூட ஒன்றுமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னமும் சூப்பர் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோட நம்ம சேனலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.